ஜனவரி 22 அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் நேற்று கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் பாபர் மசூதியை மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள பிற மசூதிகளையும் இடித்து அதில் கோயில்களை கட்டும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று பேசியுள்ளார். இதுபோன்ற மதவாத அரசியல் நம் நாட்டிற்கு பெரும் ஆபத்து. இளைஞர்களின் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிவிடும். அன்பே சிவம் என்பதுதான் இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாடு. எந்த ஒரு மதமோ இறைவனோ மனிதர்களிடையே மோதல்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி கோவிலை அமைத்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இல்லை. ஆனால் அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயிலை எழுப்பியதன் மூலம் நாட்டிலே மதக்கலவரம் வெடித்து பல மனித உயிர்களை நாம் இழந்தோம். இந்து மதத்தில் ராமராஜ்யம் அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை, சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் லாபத்திற்காக மத அரசியல் செய்து மனித உயிர்களை பலி வாங்குவதை அந்த ஸ்ரீராம கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர்கள் ராமருக்கு கோயில்களை கட்டலாம், ஆனால் உண்மையிலே இந்த நாட்டிலே ராமராஜ்யம் இல்லை என்பதுதான் அர்த்தம். மத வழிபாடு வேறு, மத அரசியல் வேறு. பாஜகவை பொறுத்தவரை மத அரசியல் செய்கின்றார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கர்நாடகாவில் அவர்களுடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த பேச்சு. டெல்லியில் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதாகவும் அதை இடிக்கணும்னு சொல்லி அந்த டெல்லி கார்பரேஷன் அது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு இஷ்யூவா இருக்கு. இது மாதிரியான பாஜகவோட செயல் திட்டம் ஒவ்வொன்றாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு மதிமுக தரப்புல என்ன மாதிரியான நீங்க சொல்ற இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆக்கிரமிப்புகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கோயிலை கட்டியோ இல்லாட்டி ஒரு மசூதியை கட்டியோ இல்லாட்டி அந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரி பண்ணி அவங்க ஆக்கிரமிப்புகள் பண்ணுறாங்க. அது நாடு முழுவதும் நீங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் திருச்சி, மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது நீங்கள் ஒரு மசூதியாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, ஆக்கிரமிப்பு பேரில் அது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது அகற்றப்பட வேண்டும். அது எந்த கடவுளும் அதை மறுக்க போகிறது கிடையாது. அது அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. சார், நம்ம கட்சியோட நிலைப்பாடு இயற்கையை பாதுகாக்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் சிப்காட் எக்ஸ்பான்ஷன் நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் திமுக அரசு முன்னெடுத்த திட்டத்துக்கெல்லாம் மதிமுக ஏதாச்சும் நாங்கள் சிப்காட் அந்த பரந்தூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் கேட்டாங்க. எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, வி ஆர் பார்ட் ஆஃப் அன் அலையன்ஸ், ஒரு கூட்டணியில் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து சொல்லணும். நாங்கள் அந்த பரந்தூர் இது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, அங்கு வாழ்கின்ற மனிதர்கள், விவசாயம் நடக்குதாங்க, அங்கே வாழ்கின்ற மனிதர்களுடைய அவங்களுடைய கருத்தை கேட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது எல்லா மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த உரிமைகள் இருக்கு கேட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு இதுதான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு இதை திணிக்கக்கூடாதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்லும்போது இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் growth அண்ட் தி என்வாயர்மெண்ட். இதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு இது கொண்டு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதான் நம்மளுடைய எக்கானமிக்கு பொறுத்த வரைக்கும் we need economic growth also. At the same time we need to take care of the environment also. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நம்ம எக்கனாமிக் growth வேணும்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு டெவலப்பிங் எக்கானமி தான். பட் அதே நேரத்தில் நம்ம முழுமையாக சுற்றுச்சூழலை நம்ம மறந்துட்டு இல்லை
நம்ம மக்களுக்கு அடிப்படை சாதாரண ஜனங்கள், விவசாயம் சார்ந்த மக்கள், மீனவர்கள், இவங்கள மாதிரி மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தையோ இல்லாட்டி பொருளாதார ஒரு முன்னேற்றத்தையோ நம்ம வந்து பார்க்கக்கூடாதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்கோர்ஸ் நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம் செய்கிறோம், பட் சர்டன் திங்ஸ் வந்து நாங்கள் வந்து இதுதான் எங்களுடைய இதை நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்கள் சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் ஐ எம் வித் யூ ஆன் தட் பர்டிகுலர் இஷ்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.